அத்தை, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட்டை கட் பண்ணிட்டா 5 மினிட்ஸ்ல பொரியல் ரெடி ஆயிடும். அதெல்லாம் பரவாயில்லம்மா. இதுக்கு என்ன அவசரம் இப்போ? ஆ, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க அத்தை. என்னடா இப்படி பேசுறாளேன்னு நினைக்காத. மனசுல இருக்கிறத வெளிப்படையா உன்கிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. நேத்து நீ அந்த மாதிரி பேசினது மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு தோணுது. உங்க மாமா அந்த கவிதாவோட போட்டோவை கொண்டு வந்தப்போ விட்டுருங்களேன், அந்த பேச்சு இனிமே வேணாமே. இல்லம்மா, உன் வாயில நீ அந்த மாதிரி சொன்னப்போ எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு தெரியுமா? குழந்தை நல்லபடியா பிறக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் இல்லாம போனோன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இதை தவிர எனக்கு வேற எந்த நினைப்புமே இல்லம்மா. எனக்கு தெரியும் அத்தை. அந்த கவிதா ஒரு தப்பான பொண்ணு. அவ போய் உன் வயித்துல இல்ல, நீ அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாதுமா. சாரி அத்தை, உங்களை அது இவ்ளோ தூரம் பாதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் யதார்த்தமா மனசுல பட்டதை சொன்னேன். அதத்தான் தப்புன்னு சொல்றேன். உன் மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கவே கூடாது. அந்த கவிதா யாருமா? நம்ம குடும்பமே இருக்க கூடாதுன்னு நினைச்சவ. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வெட்டி கொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்தவ. ரத்த வெறி பிடிச்ச மிருகமா அவ. ஒரு மிருகம் செத்து போயிருக்க, அவ்வளவுதான். அதை தாண்டி அவளுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது தப்பு. அத்தை, இந்த ஒரு விஷயத்துல நான் எதுவுமே பேசாம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. நான் உங்களை தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா கவிதா விஷயத்துல அவ திருந்திட்டாங்கிற பார்ட்ட நீங்க இன்னும் ஏத்துக்கலங்கிறதான் எனக்கு சுட்டி காட்டணும்னு தோணுச்சு. நான் சாகுற வரைக்கும் இதை ஏத்துக்க மாட்டேன். அவள திருந்துற ஜென்மமா? ஒருவேளை திருந்திட்ட மாதிரி உன்கிட்ட அவ நடிச்சிருக்கலாம். எதுவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு அவ இல்லல்ல, தொல்லை விட்டுதுன்னு தலைய முழுகிட்டு போக வேண்டியதுன்னு அவளை போய் உன் வயத்துல குழந்தைய வந்து பொறப்பான்னு பேசினியே, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திமா. இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரில இன்னொரு தடவை நீ பேசாத. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி நினைப்புக்கே நீ இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன். தற்செயலா அங்க நம்ம சுப்புவை பார்த்தேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா கௌதம்னு பேரு வைப்பேன்னு சொன்னா. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணி இருக்கும்னு நினைச்சு பாரு. இதுதாம்மா, இதுதான் நம்ம குடும்பத்து மேல அவளுக்கு இருக்கிற பாசம். இதுதாம்மா இந்த குடும்பத்து மேல அவளுக்கு இருக்கிற அக்கறை. செத்து போன என் பிள்ளையோட ஞாபகார்த்தமா தம் பிள்ளைக்கு அவன் பேரை வைக்கணும்னு சொன்னா பாரு. அந்த நிமிஷம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆம்பளை குழந்தை பிறக்குமா பொம்பளை குழந்தை பிறக்குமா என்ன பேர் வைக்கணும் இதெல்லாம் அப்புறம். இப்ப இத பத்தி யோசிக்க வேண்டாங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஆனா ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும்னு தோணும் போது நம்ம யோசனை நல்லதா இருக்கணும் இல்லையா? உனக்கு நான் இத பத்தி எல்லாம் சொல்லாம வேற யார் சொல்லுவா சொல்லு? சரிங்க அத்தை, இனிமே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உன்கிட்ட இத வந்து நான் சொல்றேன்னா உன் மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் தாமா காரணம். ஒரு காலத்துல உன்னை நான் ரொம்ப வெறுத்திருக்கேன், ஏன் விரோதி மாதிரி கூட நினைச்சிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லம்மா காயத்ரி. உன் நல்ல மனசு எனக்கு தெரியும். ஆனா கெட்டவங்களுக்கும் நல்லவங்களாவே இருக்கிறது கொஞ்சம் அதிகப்படியா எனக்கு தோணுது. இந்த ஒரு சுபாவத்தை நீ மாத்திக்கிட்டனா
உனக்கு அது ரொம்ப நல்லதுமா. நான் இப்படி சொன்னதுல உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? ஐயோ சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க இப்படி ஓப்பனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. நானும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முயற்சி பண்றேன் அத்தை. நல்லதுமா. ஏன்னா எனக்கு ஒரு நிமிஷம் நீ அப்படி சொன்னதுனால சட்டுன்னு மனசு பூரா ஒரு வெறுப்பு பரவிடுச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியலம்மா. ஆனா அந்த பூசாரி 2 குழந்தையில ஒரு குழந்தைதான் தங்கும்னு சொன்னாரு. ஆனா 2 குழந்தையும் நல்லா இருக்கணும், நல்லபடியா பொறுக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல போய் அந்த கவிதாவை போய் உன் வயித்துல வந்து பொறப்பான்னு சொல்லிட்டியேம்மா. அத்தை விட்டுருங்களேன் ப்ளீஸ். இனிமே இந்த பேச்சே வேணாம். நான் சொன்னதுதான். இனிமே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் பேசவே மாட்டேன். ப்ராமிஸ் அத்தை. சரிம்மா, மனசு கேக்கல, அதான் வந்து சொல்லிட்டேன். நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. சச்சா சரி, அதெல்லாம் இல்ல அத்தை. அம்மா, என்னடி? நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா உனக்கு இது தேவையா? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எதுடி வேண்டாத வேலை? நீ எதுக்கு அவகிட்ட போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நாம பண்ணாம வேற யாருமா பண்ணுவா? நம்ம வீட்டு பொண்ணு, நாம தான் நல்லதை எடுத்து சொல்லணும். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. போ, போய் வேலையை பாரு, போ. அண்ணி, சுப்பு, சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்ட நீ? இந்தாங்க அண்ணி, முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. என்னம்மா, கோவிலுக்கு போயிட்டு வர? ஆமாண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சட்டன ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது. ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். புரியல சுப்பு, என்ன விசேஷம்? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இன்னைக்கு ஏதாவது புதுசா குழப்பத்தை உண்டாக்கிட்டு வந்திருக்க போறா. முதல்ல அதை விசாரிப்போம். என்ன அண்ணி, ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? என்னை பத்தி நல்ல விதமா நினைக்கவே மாட்டீங்களா? நீ எங்கம்மா இப்ப அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கற? செய்யறதெல்லாம் அதிரடியா இருக்கு, யோசிக்கிறதெல்லாம் கலவரமாவே இருக்கு. எப்போ என்ன செய்ய போறேன்னு யாருக்கு தான் தெரியுது? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கல. நான்லாம் கரெக்டா தான் இருக்கேன். இரு சுப்பு, அப்படி என்ன சந்தோஷம்? முதல்ல அதை சொல்லு. கோவில்ல அத்தைய பார்த்தேன்ன. அத்தைக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு காரியம் பண்ணேன். நான் என்ன எதிர்பார்த்து அதை செஞ்சேனோ அது கரெக்டா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் தலை விரிச்சு ஃபேன் இருக்கும்போது என்னடா சவுண்ட்? உன் தலைவன் மாதிரி இல்லடா என் தலைவன். 2 படம் ஹீரோவை நடிச்சாண்டா, ஓடல. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வல்லபுரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டான்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஏய், பொடி வச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வா. நான் எப்படி சொன்னா உங்களுக்கு புரியுமோன்னு தெரியல அண்ணி. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். வனிதா அண்ணி ஃபோன் பண்ணிருந்தாங்க. அத்தையை கூட்டிட்டு கோவிலுக்கு வர போறேன், நீ தற்செயலா கிளம்பி வர மாதிரி வார சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஓஹோ, இப்ப இதெல்லாம் வேற நடந்துட்டு இருக்கா? என்ன நீங்க? அண்ணா வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டு தரேன். ஏய், இப்ப ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் அண்ணி. அத்தை வீட்ல பெரிய கலவரம் ஆயிருக்கு. மாமா என்ன பண்ணிருக்கார் தெரியுமா? அந்த கவிதாவோட போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்ல மாட்ட போறேன்னு சொன்னாராம்.
அத்தை செம்ம கடுப்பாயிருக்காங்க. ஹ, அதெல்லாம் முடியவே முடியாது. அதெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியில வீசுங்கன்னு சொல்லிருக்காங்க. வேற என்ன செய்வாங்க? கொலகாரி படத்தை எடுத்து நடு வீட்டுல மாட்டுவாங்க. கரெக்டா சொன்னீங்கண்ணே. நாம இப்படித்தானே நினைப்போம், எல்லாரும் இப்படித்தானே நினைப்பாங்க. ஹ், ஆனா அங்க காயத்ரின்னு ஒருத்தி இருக்கால, அவ கொஞ்சம் வித்தியாசமானவல்ல. அவ வேற மாதிரி நினைச்சிருக்கா, வேற மாதிரியும் பேசிருக்கா. ஏன் காயத்ரி என்ன பண்ணா? அதத்தான் சொல்ல வரேன்ன. கவிதாவை பத்தி தப்பா பேசாதீங்க. செத்து போனவ ஆத்மா நம்ம வீட்டையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. யார் கண்டாங்க? அவளே என் வயித்துல வந்த குழந்தைய பிறந்தாலும் பிறக்கலான்னு சொன்னாளாமா. அடக்கடவுளே, அந்த பொண்ணு இப்படியா சொன்னா? நீங்களே ஷாக் ஆகுறீங்களே. அத்தைக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. புடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. வீட்ல ஒரே கலவரமா இருக்கு. அது சரி, காயத்ரி அம்மா அப்படிலாம் பேசினா? நான் தான் சொன்னேன் என்ன, அவ எல்லாத்துலயும் தான் தான் ஒரு வித்தியாசமான கேரக்டர்னு காட்டிக்கிறதுல படாத பாடுபடுறா. அந்த முயற்சியில இது ஒரு அட்டெம்ப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த விஷயத்துல அத்தை ரொம்ப அப்செட்டா இருக்காங்க போல இருக்கு. காயத்ரிய கண்டபடி திட்டிருக்காங்க. ஆமா, உனக்கு இதெல்லாம் வனிதாவ சொன்னா? ஆமா, அது மட்டும் இல்ல அண்ணி, வனிதா அண்ணி என்ன கோவிலுக்கு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? வீட்ல காயத்ரியால கடுப்பான அத்தைய கோவில்ல நான் வந்து கூல் பண்ணணும்னு அண்ணி எதிர்பார்த்திருக்காங்க. அதுக்காக ஒரு பிளான் போட்டு என்ன வர வச்சு அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, நீ என்ன பண்ண அங்க போய்? என்ன பண்ணனா, நல்லா கேட்டீங்க போங்க. எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் டிசைட் பண்ணிட்டாத்த. எனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். அதுக்கு செத்து போன உங்க மூத்த மகன் கௌதம் மாமாவோட பேரை தான் என் குழந்தைக்கு வைக்க போறேன்னு சொன்னேன். அடிப்பாவி! என்ன அடிப்பாவி? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்ன? தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இல்ல அண்ணி, காலம் எனக்கு சாதகமா கணிஞ்சிட்டு வருதுன்னு கொஞ்ச நாளாவே என் மனசுல பட்டுட்டு இருக்கு. இப்ப அது கொஞ்சம் நெருங்கி வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அத்தை மனசுல நான் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சாகணும். நான் அந்த வீட்டு பொண்ணு. அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தது தப்புன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்கா நினைக்கணும். என்ன மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி அவங்களே என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும். அது நடக்கணும்னா என்ன சூர்யா ஏத்துக்கணும். சூர்யா மனச அத்தைய வச்சு நான் மாத்தி காமிக்கிறேன்னு இல்லையான்னு பாருங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு எனக்கு தெரியலம்மா. ஏன் நீ நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? சொன்னா வருத்தப்படுவ. வேணா விட்டுரு. இதான வேணாங்கிறது. என்னன்னு சொல்லுங்க. உங்களை கோச்சுக்கவோ திட்டவோ நான் மாட்டேன். அது நீங்க தப்பாவே சொன்னாலும் சரி. இல்லம்மா, இன்னும் 2-3 நாள்ல அந்த கவிதாவோட கேஸ் ஹியரிங்க்கு வரப்போறதா உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை நினைச்சதா சுப்பு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பாரு சுப்பு, அந்த ரவி மட்டும் உனக்கு எதிர தப்பா பேசிட்டா ரொம்ப மோசமா போயிடும். எனக்கு என்ன பண்றதே புரியல. சாமியை வேண்டிக்க சுப்பு, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. இப்ப நாம செய்யக்கூடியது கடவுளை வேண்டிக்கிறது மட்டும்தான். நல்ல வக்கீலா பார்க்கலாம், உன் தரப்பை எடுத்து சொல்லி பேச வைக்கலாம். ஆனா அவன் கொடுக்கிற வாக்குமூலம் முழுக்க முழுக்க உனக்கு எதிராவே இருந்துட்டா ஒன்னும் பண்ண முடியாம போயிடுமேன்னு உங்க அண்ணன் ரொம்ப கவலைப்படுறாருமா. இந்த பிரச்சனையில இருந்து நீ எப்படியாவது வெளில வந்தாகணும் சுப்பு. இல்லனா உன் வாழ்க்கையே பாழா போயிடும். மாசமா இருக்கிற நேரத்துல கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? ஏன் தான் நமக்குன்னு இப்படிலாம் நடக்குதோ? இந்த கேஸ் நல்லபடியா நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. புதுசா எந்த பிரச்சனையும் வராம இருந்தா அதுவே நமக்கு போதும். காயத்ரி, காயத்ரி,
வாங்க சூர்யா. என்னாச்சு உனக்கு? ஏன் உன் ஃபேஸ் இவ்வளவு டல்லா இருக்கு? இல்ல சூர்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல ஏதோ மறைக்கிற காயத்ரி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஐயோ, நிஜமாவே ஒண்ணும் இல்ல சூர்யா, நான் நார்மலா தான் இருக்கேன். ஏன் என்கிட்ட மறைக்கிற? என்னன்னு சொல்லு. நிச்சயமா இல்ல சூர்யா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். என்ன வீட்டு வேலையை பார்த்தேன், அவ்வளவுதான். வாட்? நீ வீட்டு வேலை பாத்தியா? நான் தான் வீட்டு வேலை பார்க்காதுன்னு எவ்வளவு வாட்டி சொன்னேன். ஏன் காயத்ரி இப்படி பண்ற? சூர்யா, வீட்டு வேலைன்னு உடனே கல்லு உடைச்சேன், மூட்டை தூக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா, எப்பவும் போலதான் இருக்கேன். நான் சொல்றது ஏன் தான் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இந்த வீட்டுல தான் ஆளுங்க இருக்காங்கல்ல அது பண்றதுக்கு. நீ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா வனிதா. சூர்யா, சூர்யா சொன்னா கேளுங்க, வேணாம். சூர்யா, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா தெரியாதா? எதுக்குமா காயத்ரி வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் வந்தவனே இப்படி தாம் தூம்னு துள்ளிட்டு இருக்க? யாரு? நான் துள்றேனா? ஏமா பேச மாட்ட? மருமகனா வேலை கொடுத்து வாங்குற பொருள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன வேணாலும் வேலை பாக்குறதுக்கு. உங்கள்ட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன், இந்த சமயத்துல காயத்ரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எந்த வேலையும் அவளை வாங்காதீங்கன்னு. ஏய், என்ன லூசா நீ? இப்பதான் வந்திருக்க. உன் பொண்டாட்டி யார் இங்க வேலை வாங்குனா? நீ பாட்டுக்கு என்னமோ பேசிட்டே போற. இத பாரு, நான் உன்கிட்ட பேசல வனிதா, நீ சைலண்டா இரு சொல்லிட்டேன். என்ன என்கிட்ட பேசல? நீ இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வர. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. காலையில இருந்து இந்த வீட்ல இருக்கிறது நாங்க தான். சமைச்சதெல்லாம் அம்மா. இந்த வீட்டை பெருக்கி தொடச்சி துணி துவைச்சு, ஏன் பேப்பர்காரன் வந்து அவனுக்கு எல்லா பேப்பரையும் போட்டு எல்லா குப்பையும் கிளீன் பண்ணது நானு. என்னமோ உன் பொண்டாட்டிய வேலை வாங்கணுங்கிற. இதோ பாரு, யார் என்ன வேலை பண்ணாங்கன்னு தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இவ மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதா அவ்வளவு டயர்டா இருக்கா. சீ, வாய் மூடு. மூஞ்சிய பார்த்து கண்டுபிடிக்கிற முகர கட்டைய பாரு. வந்தோன்னு அழன்னு அளக்குற. அம்மா, அப்பவே சொன்னேன்ல இவளுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் வேண்டான்னு. இப்ப புரியுதா ஏன் சொன்னேன்னு? அதான் மேடம் வந்த உடனே கீ கொடுத்திருக்காங்க. பொம்மை ஆடுன்னு ஆடிட்டு இருக்கு. அண்ணி, தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. நான் எதுவுமே சொல்லல, ஒரு வார்த்தை கூட பேசல. இவரா வந்தாரு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்டாரு. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். நீ சும்மா இரு காயத்ரி, நான் சந்தேகப்பட்டது கரெக்டா தான் போச்சு. அம்மா நீங்க சொல்லுங்க, இவகிட்ட என்ன பேசுனீங்க? என்னம்மா சொன்னீங்க? சூர்யா, நான் ஒண்ணுமே சொல்லலடா. அம்மா இரு. என்ன நீ ஒண்ணுமே சொல்லல? நீ யாருக்காக பயப்படுற? நீ என்ன நினைக்கிற அது பிராங்கா பேசு. அப்பா கவிதா போட்டோ மாட்டுறதுல நமக்கு இஷ்டம் இல்ல. காயத்ரி அதுக்கு பேசுறது உனக்கு பிடிக்கல. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசாதன்னு நீ அன்பா தானே எடுத்து சொன்ன. அது அவர்கிட்ட எடுத்து சொல்லு. ஓ, இப்ப எனக்கு புரியுது இங்க என்ன நடந்திருக்கு. நீங்க என்ன பேசியிருப்பீங்க, பதிலுக்கு காயத்ரி என்ன பதில் சொல்லியிருப்பான்னு. அதையும் நீங்க எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போயிருப்பீங்கன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. ஏய், என்னடா புரியுது உனக்கு? ஆ? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, போதுமா? இவள நான் ஒரு வார்த்தை கூட கோவமா பேசலடா. அன்பா தானே நடந்துகிட்டேன். ஏன் பக்கத்துல தானே நிக்கிற, அவகிட்டே கேட்டு பாரு. ஆமா சூர்யா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அத்தை தப்பா கூட ஒரு வார்த்தை சொல்லல. இன்ஃபேக்ட் இப்படி 4 பேர் நின்னு விவாதிக்கிற அளவுக்கு நாங்க எதுவுமே பேசல. ஏன் சூர்யா எப்படி இருக்கீங்க நல்லா கேளு. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் வர்றதுமா நல்லா ஏத்தி விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி பேச வேண்டியது. வேணாம் வனிதா, நீ ஓவரா பேசுற. ஒரு லிமிட் மீறி போயிட்டு இருக்க சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. அதே தான் நானும் கேக்குறேன். நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஏமா உள்ளத சொன்னா கூட தப்பா? ரொம்ப தான் ஆடுறான் உன் புள்ள. டேய், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கவிதா என் வயித்துல வந்து குழந்தையா பிறப்பான்னு சொல்லிட்டு காயத்ரி சொன்னது எனக்கு பிடிக்கல. அப்பவே நான் சொன்னேன்ல, இனிமே இப்படி எல்லாம் பேசாதமான்னு சொன்னேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு இவகிட்ட எடுத்து சொன்னேன். அப்படி நான் பேசுறது ஒரு தப்புன்னா அதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சுக்கோமா, மன்னிச்சுக்கோ. ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆனா இந்த மாதிரி தினம் வீட்டுக்கு வந்து இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறது, என்கொயரி பண்றது, இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல சொல்லிட்டேன். அம்மா நிறுத்துங்கம்மா. இப்ப யார் என்ன தப்பா பேசிட்டா? நான் ஒண்ணு இங்க என்கொயரி நடத்தல. காயத்ரி மனசுல ஒரு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கு கவிதா சாவுக்கு அப்புறமா. அதாவ எடுத்து சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். நம்ம வீட்டுக்கு ஆகாத ஒருத்தி செத்து போயிருக்கா. அவளே இவ வயித்துல வந்து பொறப்பான்னு சொன்னா இது என்ன குணம்? நான் சொல்லட்டுமா? வேணும்னே எங்களை வெறுப்பேத்துறதுக்கு தான் இவ இப்படி பேசியிருக்கா. வாய மூடுறியா?
நான் ஏன்டா வாய முன்னும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உண்டா இல்லையான்னு அம்மாவே கேளு. அவ அப்படி பேசுறது இங்க யாருக்குமே பிடிக்கல. முதல்ல எவ்வளவு அப்படி சொல்லுவாளா? அந்த கொலகார பவி செத்து ஒழிஞ்சாலேன்னு இப்பதான் நிம்மதியா இருக்கும். இவ என்னடானா அவளே இவ வயித்துல வந்து பொறப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே இவ சொன்ன மாதிரி அவளே இவ வயித்துல வந்து பிறந்தாலும் அந்த குழந்தைய எங்களால தொட முடியுமா? எடுத்து கொஞ்சம் தோணுமா? சொல்லு. ஐயோ மாமா என்னங்க மாமா வேணாம் மாமா விடுமா மாமா பாத்துக்கிட்டே இருக்க சொன்ன கேளுங்க மாமா இஷ்டத்துக்கு ப்ளீஸ் பேசிக்கிட்டே இருக்க. ஷோ மாமா ப்ளீஸ் விட்டுருங்க மாமா இப்ப ஏன் இந்த பிரச்சனையை தேவையில்லாம மறுபடியும் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அத்தை கடவுள் சாட்சியா சொல்றேன் நான் சூர்யா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை நடந்த சம்பவத்தை நினைச்சு கூட பார்க்கல சம்பந்தமே இல்லாம இந்த பேச்சு ஏன் வந்தது எப்போ நடந்த ஒன்ன பத்தி ஏன் நினைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல காயத்ரி, நீ என்ன செய்வ என்ன செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானே அவன் வந்ததும் வராததும் அவன்கிட்ட போட்டு கொடுத்த. அப்புறம் என்ன பேசுற? அண்ணி நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் அப்படி செய்வேனா அண்ணி செய்வியே, நிச்சயமா செய்வ. நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி செஞ்சா யாருக்கும் தெரியாம இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுதான் நீ செய்யற. இத்தனை நாளா உன் விஷயம் எதுவும் வெளியே தெரியாம இருந்தது. ஆனா இப்பதானே ஒன்னொன்னா தெரிய வந்திருக்கு. வேணாம் வனிதா, நீ ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்க.